நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாயிருக்க வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். இளைஞர்கள், இளம்பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக வேண்டுவோம். அற்புத குழந்தை இயேசுவை, இப்பொழுது நாங்கள் சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா, இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவே எல்லாம் தருவே. பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவே எல்லாம் தருவே. இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய பலி எல்லாவளும் எனக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் நினைவுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவின் உயிர்ப்புடன வெளிப்படுத்தினார்.
ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை பாடைய கழித்து ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரிய அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தொடர்ந்து இயேசு விட்டு சில அமைதி அவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறிவிருந்து கொள்ளைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரும் எந்தன் இசையமுதே இறைவா என் தலைவா. வாரும் எந்தன் இசையமுதே இறைவா என் தலைவா. நாளும் தேடும் உணவாய் நீ வந்தாய், உமை தந்தாய். நாளும் தேடும் உணவாய் நீ வந்தாய், உமை தந்தாய். உண்மை உணவாய் நீ நின்றாய், முழு உருவாயமில் கலந்தாய். வாரும் எந்த இசையமுதே இறைவா என் தலைவா. எந்த செயலும் செய்யும் போது உம்மை நினைத்தே செய்கிறேன்.
எந்தன் மூச்சு எந்தன் பாட்டில் உம்மை வைத்தே பாடினேன். இயேசுவே உந்தன் அன்பை பொழிந்து என்னில் கலந்தாயே. இயேசுவே உந்தன் அன்பை பொழிந்து என்னில் கலந்தாயே. எந்தன் வாழ்வே அர்த்தம் பெறவே உம்மை உணவாய் ஏற்றுக்கொண்டேனே. வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. அறிவிப்புகள். பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு இறை மக்களே, இந்த திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இந்த திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி நகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. 1/5/2014 ஆண்டு குடந்தை மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் புனிதப்படுத்தி திருச்சபை சட்ட தொகுப்பு வரைமுறைப்படி இதனை மறைமாவட்ட திருத்தலமாக அறிவித்து பிரகடனம் செய்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள ஒரே திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் குழந்தை இயேசு திருத்தலமாகும். எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் மாலை நேரங்களில் தனிப்பட்ட விதத்தில் வந்து குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் செய்து பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சி சொல்கின்றார்கள். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் காலை 11:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து நடைபெறும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று பலரும் சாட்சி சொல்கின்றார்கள். இந்த குழந்தை இயேசு திருத்தலமானது சென்னை டு திருச்சி 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நம்பர் 1 டோல்கேட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்திலிருந்து பூண்டி மாதா பசிலிக்காவிற்கு 25 கிலோமீட்டர், ஏலாக்குறிச்சி திருத்தலத்திற்கு 70 கிலோமீட்டர், வடுகர்பேட்டை திருத்தலத்திற்கு 30 கிலோமீட்டர். வேளாங்கண்ணிக்கு திருச்சி வழியாக செல்பவர்கள் குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு வந்துவிட்டு செல்லவும் முடியும். தனிப்பட்ட விதத்தில் பேருந்தில் வருபவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சமயபுரம் செல்லும் நகர பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் மாருதி நகர் என்று சொன்னால் திருத்தலத்திற்கு அருகிலேயே வந்து இறங்கலாம். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வருபவர்கள் சேலம், நாமக்கல், சென்னை பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் குழந்தை இயேசு திருத்தலம் என்று சொல்லி இங்கு வரலாம். உங்கள் ஜெபங்களையும் நன்றி காணிக்கைகளையும் எழுதி அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் அற்புத குழந்தை இயேசுவின் பீடத்தில் வைத்து ஜெபிக்கப்படும். வியாழக்கிழமைகளில் நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் நன்றி காணிக்கைகளையும் மாதா தொலைக்காட்சியில் குழந்தை இயேசு திருப்பலி ஒப்பு கொடுக்கவும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: பங்குத்தந்தை குழந்தை இயேசு திருத்தலம், மாருதி நகர், நம்பர் 1 டோல்கேட், திருச்சி 621216. அலைபேசி எண் 8675953036. இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்ய முன்வந்த பெங்களூர் தாமஸ் ஏலியம்மா குடும்பத்தினருக்கு மிக்க நன்றி. அற்புத குழந்தை இயேசு இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இதை போல முன்வருகின்ற குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். இதை காண முடியாதவர்கள் யூடியூப் லூர்து டிவி இணைப்பில் கண்டும் பயன்பெறலாம். அனைவரும் குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவிடம் வாருங்கள், ஆசிரையும் அருளையும் அளவில்லாமல் பெற்று செல்லுங்கள் என்று மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நன்றி. மரியே வாழ்க. எங்கள் வீட்டுக்காரரும் முதல்ல உடல் நலம் இடுப்பு தேவி கால் தேவி கொடுத்துருந்ததால் நான் சாலக்குடிக்கு உடம்பு சரியாக இருக்குன்னு கூப்பிட்டு போகிறேன். அங்கே அவர் போனோன்னா மறுநாள் காலையிலேயே பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அடிபட்டார்.
அதோடு அங்கே 8 நாளும் நல்ல சுகமாக தியானம் பார்த்து நல்ல முறையில் இருந்தார். ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்து ட்ரெயின் ஏற்றின பிறகு படுத்த படுக்கையாகவே ஆயிட்டார். ட்ரெயினிலே அங்கேருந்து விழுப்புரத்து சாரக்குடியிலேருந்து இப்போ ட்ரெயின் ஏறி விழுப்புரத்துக்கு போய் இறங்கவே முடியல, அவருக்கு நடக்கவே முடியல. நான் ஆண்டவரிடம் வேண்டிக்கின்னு ஆட்டோ வச்சு ட்ரெயின் இறங்கின உடனே ஆட்டோ வச்சு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போய் அவருக்கு வைத்தியம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவர் பஸ்ஸில் உக்காந்துன்னு வர அளவுக்கு ஒரு ஊசி போட்டு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டேன். அவருமா இது எலும்பு சம்மந்தப்பட்டது, நீங்கள் வந்து ஊசி மட்டும் வலிக்காக போடுறோம், நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் பார்த்துங்கன்னாங்க. அதேமாரி ஊசி போட்டுக்கணும். நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். 9 மணிக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் குளஞ்சாவடி, அங்கே இறங்கி ஆட்டோவில் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நல்ல முறையில் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தார். நைட்டுக்கு 1 மணிலேருந்து பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு. அப்புறம் ஆம்புலன்ஸ் வச்சு கடலூர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போனேன். அங்கே டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, எலும்பு ஒடிஞ்சிருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணலாம், இது எலும்பு வந்து உள்ள சதையோடு அழுத்திக்கிச்சு, இது மெல்லமாக மெதுவாக தான் அவர் எப்போ நடப்பார் எப்போ அது சரியாகும்னு தெரியாதுன்னு எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்க. நாங்களும் கட்டுற இடத்த 3500 அப்படி கொடுத்து ரொம்ப தூரமாக போய் கட்டெல்லாம் போட்டோம். அங்கேயும் சொல்லிட்டாங்க இது கட்டினா கூட சரியாகாதுமான்னு சொல்லிட்டாங்க. நான் டெய்லி திருப்பலியை காணுவேன். செவ்வாய்க்கிழமை குழந்தை இயேசுடைய திருப்பலியை காணுவேன். நான் நற்கருணை நாதரை பார்த்துருக்குறேன், என்னுடைய சிலுவை நாயகரை பார்த்துருக்குறேன், அவர்கிட்ட ஜெபிச்சிருக்கேன். ஆனால் இதை மாதிரி ஒரு குழந்தை இயேசு அற்புதத்தை நான் பார்க்கவே இல்லை. கன்னிமரி அம்மா எப்படி இயேசு கிறிஸ்துவ காணாமல் தேடி அலைஞ்சாரோ, கண்ட உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ, அந்த நிலமையில் நான் இந்த குழந்தை இயேசுவை டிவியில் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ மன சந்தோஷமாக ஜெபித்தேன். என் புருஷனை நடக்க வை இயேசுவே, நான் உன் தளத்துக்கு கூட்டிகிட்டு வரேன், எங்கே இருந்தாலும் நான் கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லி ஜெபித்தேன். நான் அந்த ஆர்வத்தில் இப்போ எனக்கு அற்புதத்தை தந்தார். ஆண்டவராகி குழந்தை இயேசு, அற்புதமான குழந்தை இயேசு எனக்கு அற்புதத்தை தந்தார். நான் கன்னிமரி சேசுநாத சாமி கண்ட உடனே எவ்வளோ சந்தோஷமாக போனாங்களோ, அதே மாதிரி அங்கேருந்து வந்து சந்தோஷமாக நான் கட்டி அணைக்கலான்னு அப்பிலேருந்து கட்டி அணைச்சி ஜெபிக்க வேண்டும்னு வந்து ஜெபித்தேன். அந்த இடத்துல எனக்கு அப்படியே திக்குமுக்கெல்லாம் ஆடிப்போச்சு. காற்றுல நிறைய காற்றடிச்சு நம்மளால முழிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமே, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு திக்குமுக்கள் ஆயிடுச்சு. அது என்னன்னா பயங்கரமான வாசனை, கீழால் வந்து சாம்பிராணியும் தூபமும் காட்டுற கபகபகபன்னு வாசனை. அது எனக்கு சுற்றி பார்க்குறேன், கீழையும் சாம்பிராணி புகை இல்லை, எப்படி எனக்கு இது என்ன வாசனைன்னு இன்னமும் எனக்கு உணர முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அற்புத குழந்தை இயேசு அற்புதமாக வீற்றிருக்கிறார். இயேசுவே மக்கு புகழ். இன்றைக்கு என் புருஷன் நல்ல மாதிரியில் நடக்கிறார். நல்ல கடவுள் நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் தந்து அவரை குணமாக்கி நல்ல முறையில் வைத்திருக்கிறார். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. நன்றியோடு மன்றாடுவோம். எங்கள் மேல் நீர் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் உணர்ந்தாளிட்டு மகனம் நிறைந்த நன்றியை செலுத்துகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே இறைவன், என் துணைவன் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் இனியும் கையிலேதான். உமது இரக்கத்தையும் வல்லமையையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பேரன்பையும் அரும்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களிலெல்லாம் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். எங்கள் தந்தையே இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாயின் இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கி அருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக.
எல்லாம் வல்ல இறைவா, இம்மனைகளின் வழியாக கிறிஸ்துவுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் காப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி.